கனவா, ஃபைனலி அக்டோபர் வரப்போகுது. அக்டோபரா? அக்டோபர்ல என்ன இருக்கு மனைவி? என்னவா, தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளிக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம எல்லாமே பண்றோம். ஓகேவா? ஓ! தீபாவளி இந்த மாசம் தானா? அதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 பேர் அப்பா அம்மாவுக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். சரியா? போன வருஷமே நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவுன்னு அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். ஓகே, வாங்கிக்கலாம். அடுத்ததா ஞாபகம் இருக்கா? போன தீபாவளி அன்னைக்கு பக்கத்து வீட்டு நிஷா வெரைட்டியா பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டாந்து கொடுத்தா. ஆனா நம்ம வெறும் முறுக்கு மட்டும் தான் செஞ்சிருந்தோம். எனக்கு அது கொடுக்கவே ஒரு மாரி இருந்துச்சு. அதனால இந்த வருஷம் ஒரு 3, 4 வெரைட்டியாவது பலகாரம் சமைக்கலாம். செய்யலாம். அடுத்ததா பட்டாசு. நம்ம புள்ள வேற பெரிய புள்ளை ஆயிட்டான். அவனும் இப்ப பட்டாசு கேட்பான். அது போக நம்ம அப்பா, அம்மா இப்பதான் சின்ன புள்ள மாரி பட்டாசு நல்லா வெடிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் நெறைய பட்டாசு வாங்கிக்கலாம். ம். அடுத்து என்ன நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி ஊன்னே சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, உனக்கே தெரியும் கம்பெனி இப்ப நஷ்டத்துல போகுது. போன மாசமே 15 மேல தான் சம்பளம் போட்டாங்க. அதான் இந்த அக்டோபருக்கு எப்போ சம்பளம் வரும்னு தெரியல. மேனேஜர் கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. அவரும் இன்னும் எதுவும் ஃபோன் பண்ணல. சரி, நீ அதெல்லாம் நினைச்சு ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத. அடுத்த மாசம் தீபாவளி இருக்குன்னு அவருக்கே தெரியும்ல. அதனால சீக்கிரமா சம்பளம் போட்டுருவாங்க. ம். ஏய் மேனேஜர் தான் கால் பண்றேன். நீ கொஞ்சம் அந்த பாலை பார்த்துக்க, வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். சம்பளம் 1ஆம் தேதி போடுறேன்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதியா? சூப்பர். ஆனா கம்பெனி நஷ்டத்துல போறனால பாதி சம்பளம் தான் போடுவாங்களாம். பாதி சம்பளம் தானா?